அவ்வளவுதான், நம்மளை முடிச்சுட்டீங்க போங்க. நீ இன்னும் ப்ரோமோ மாத்தலையாடா? ஐயோ சாமி, இவன் வேற அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் தெரியுமா? அது இவங்களுக்கு தான் செட் ஆகும் போல இருக்கு. சோ என்ன ப்ரோமோ மாத்தவே இல்ல மக்களே. அதாவது மேக்கிங் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ப்ரோமோன்னு சொல்லி போட்டே ஒரு எடுத்ததே தான், திருப்பி கட்டு ஒட்டு, ஒரு ஜூமிங், ஒரு ஜூம் அவுட், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ப்ரோமோ ரெடி. ப்ரோமோ மாத்தவே இல்ல, ஆனா அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் மாத்திருக்கான். அதாவது டைலாக்ஸ் கொண்டு வந்திருக்கான்ற மட்டும் தெளிவா தெரியுது. நம்ம கமல் அவர்களுக்கு எப்படி பவர்ஃபுல்லான டைலாக் வந்து அகத்தின் வழி அகத்திற்குள், அதுக்கப்புறம் குறும்படம், அந்த மாதிரிலாம் ஒரு சில டைலாக்ஸ் இருந்துச்சுல. சோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வேதாள ஒண்ணு இருக்கும். சோ அந்த டைலாக் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி காலைல ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. புது வீடு புது மனுஷங்க, அவங்க கண்டிப்பா சண்டை போடுவாங்கன்னு சொல்லி தெரியாது, ஆனா சமாதானம் இருக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நான் ரெடி, பிக் பாஸ் சீசன் 8 சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரோமோ இருந்திருக்கும். சோ அந்த டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இல்லையோ, அதாவது கமல் அவர்களுக்கு கொடுத்த அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான டைலாக் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு லைட் அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் சும்மா ஒரு ஃப்ளோல பேசினா போதும், அதாவது சும்மா கேஷுவலா நீங்க பேசிருங்க அப்படின்ற மாதிரி வந்து தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி கேஷுவலா தான் இருக்கு. அவர் சும்மா சட்டையை அப்படியே கோட்டை வந்து கொஞ்சம் மடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அதாவது பட்டன் வந்து போடுற மாதிரி. ஸோ அதை மாதிரி காமிச்சு அந்த ப்ரோமோ வந்து இருக்கு. மற்றபடி பெருசா அந்த வேற எதுவுமே கிடையாது. ஸோ நான் கூட கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்போட பார்த்தேன், லாஸ்ட் பார்த்தா கொஞ்சம் சப்புன்னு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நல்ல டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து காமெண்ட்டுங்க. அது போக பெருசா வேற எந்த ப்ரோமோவும் கிடையாது. அப்படியே ஸ்டைலா வந்து அப்படியே பின்னாடி திரும்பி நிக்கிற மாதிரி நிப்பாப்ல 5 days ago 3 days ago 4 days ago அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சில ப்ரோமோ தான் இருக்க போது, ஒன்றும் பெருசா இருக்காது. அது வேணா நீ வேணா பாரு, அதுதான் இருக்கும். ஸோ அதை வச்சே ஓட்டி போடுவாங்க. ஸோ போன வட்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல ப்ரோமோலாம் விட்டாங்க, இந்த வட்டம் எதுவுமே விடல, எந்த விதமான ப்ரோமோவும் விடாம ப்ரோமோ மேக்கிங் மட்டும் சொல்லிட்டு அதை மட்டுமே ஒரு 4-5 தடவை கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கு இருக்கான். அவன் எடிட்டர் எல்லாம் மாத்தவே இல்லை, ஆளை மட்டும் தான் மாத்திருக்கான். எடிட்டர் மாத்தல, கான்செப்ட மாத்தல, எதையுமே மாத்த, ப்ரோமோவே மாத்தல, எதையுமே மாத்தாம ப்ரோமோ வந்து விட்டுக்கு இருக்கான். சுட்டவடையவே சுடுறீங்களடா, அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரிதான் நினைக்கிறேன். செத்தவனை தூக்கி திருப்பி உட்கார வச்சு அவன் என்ன சாகல, உயிர் இருக்கு, போடுவோம், திருப்பி போடுவோம் ப்ரோமோவை, அதை நீ பாக்குற. எப்படி புது ப்ரோமோ விட்டான நீ எப்படி எக்ஸைட்மெண்டா பாக்குறியோ அதே மாதிரி இதையும் பாரு, பழகிரும் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறியான். என்ன சொல்ல. சோ மக்களே, அவன் இன்னும் அதான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரிதான், அவன் கான்செப்ட மாத்திருக்கான், அதாவது ஹோஸ்ட மாத்திருக்கான், எல்லாத்தையும் மாத்திருக்கான். ஆனா அவன் எடிட்டர் மட்டும் மாத்திர மக்களே, ப்ரோமோவே மாத்தல. சோ இது எதையுமே மாத்தாம திருப்பி போட்டுக்கு இருக்கான். அததான் நம்மளும் புதுசா ஏதாவது விட்டுருவானா, ஏதாவது அப்டேட் கிடைச்சிடாதா, அங்க தந்துருவானா இங்க தந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தேடி பார்க்கும், எதுவும் தர மாட்டோம் போட்டது. மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸ் வந்து காமெண்ட்டுங்க. சோ கமல் அவர்களுக்கு கொடுத்த அளவுக்கு டைலாக் வந்து இவருக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன் இருக்கு. சோ பொறுத்து பார்ப்போம். ஏன்னா இப்போ வர்ற ஒரு 2 ப்ரோமோல வச்சு எதுவுமே சொல்ல முடியாது. சோ கொஞ்சம் ஷோ பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரிலாம் டைலாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனா இவருக்கும் அதே மாதிரி அதே ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸ் வந்து காமெண்ட்டுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வரும். சோ மறக்காம லைக் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேடா, அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.